கூடியவர்கள் ஏமாறுகிறார்கள், பொருள் வாங்குறதுல ஏமாறுகிறார்கள், சரியான டாக்டரை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான வியாபாரியை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான சட்டையை தேர்ந்தெடுப்பதில் ஏமாறுகிறார்கள், சரியான வீட்டை வாங்குறதுல ஏமாறுகிறார்கள், பிள்ளையை சரியாக வளர்க்கிற விஷயத்தில் ஏமாறுகிறார்கள், பொண்டாட்டியை தேர்வு செய்வதில் ஏமாறுகிறார்கள். அப்ப அதே போல ஓட்டு போடுறதுல ஏமாறுறான். யாருக்கு கொண்டு போனோம் அவனுக்கு எதிரான ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சு போயிடும். யாரை ஆட்சியாளர் ஆக்குவது என்பதை ஓட்டு போடும்போது ஏமாந்து போயிடுற. எதுல நீ கரெக்டா செஞ்ச? அப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லா மனுஷனுமே ஏமாத்துற. இவங்க இந்த ஜோசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுமே பிறரால் எங்கேயாவது ஏமாறுகிறான். பிறரால் ஏமாறுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய கேடுகள் ஏற்படுகிறது, நன்மைகளாகவே ஏற்படுவது இல்லை. அப்பதான் விளங்குது இது பொய். எது பொய்? இவன் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிறானே, இவன் பொய் சொல்றான். இவன் எதிர்காலம் இவனுக்கு தெரியல, இவன் பொண்டாட்டி எதிர்காலம் இவனுக்கு தெரியல. புரியுதா இல்லையா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு கேட்டா, லவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று வைத்துக் கொண்டால், லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்ல விஷயங்களையாகவே நான் அதிகமாக அடைந்திருப்பேன். உமா மஸ்ஸனிய சூ, ஒரு கேடும் எனக்கு ஏற்பட்டிருக்காது என்று முகமதே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க. 7வது சூறாவுல 188வது வசனத்தில் அல்லாஹ் இந்த லாஜிக்கை நமக்கு வைக்கிறான். இந்த நம்பிட்டோன்னு சொன்னா ஒரு முஸ்லிம் ஏமாறுவானா? ஒரு ஜோசியன் போகும் நம்ம என்ன, இவன் எனக்கு எப்படி மறைவானது தெரியும், இவன் போறேன் எதுக்கு போறோம், இப்ப உள்ளது கேட்கறதுக்கா போறிய? இப்ப உள்ள சொல்ல மாட்டாங்க. எதை சொல்ல மாட்டான்? இவன் 25 வருஷத்துக்கு பிந்தினதான் பேசுவாங்களே தவிர, இந்த ஜோசியக்காரன் அம்புட்டு பேருமே அரை மணி நேரத்து மேட்டரை ஜோசியம் சொல்லுவானான்னு கேளுங்க. அவன்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு அரை மணி நேரத்தில் என்ன கிடைக்கும் சொல்லு. நம்ம ஜோசியம் என்கிட்ட போகணும். இவன் என்ன செய்வான்? நீங்க பெரிய உங்க பார்த்தால் பிரகாசமா தெரிகிறது, பெரிய அரண்மனை வாங்குவீங்க அப்படிலாம் சொல்லுவான். அது எப்ப? தேதிலாம் சொல்ல மாட்டான். நீங்க என்ன செய்வீங்க? அரண்மனை வரும், அரண்மனை வரும் இருப்பீங்க. அவன் செத்து போயிடுவான், அவனை தேடிட்டு இருப்பீங்க. நீ அம்மா என்ன செய்யணும்? அரண்மனை எல்லாம் கொடுப்பா. இப்ப எனக்கு அரை மணி நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா அவனால? சொல்ல மாட்டான். சொன்ன மாட்டிக்கிடுவான், கட்டி வச்சிருவோம்ல. அரை மணி நேரம், அரை மணி நேரம் போய் ஒண்ணு விட மாட்டேன். அரை மணி நேரத்தில் நீ சொன்னது நடக்கல, உன்னை பிச்சு விடுவோன்றோமா இல்லையா? அதனால அரை மணி நேரத்துக்கு சொல்ல மாட்டாங்க, ஒரு நாளுக்கு சொல்லுங்க அவனை. இந்த ஜோசியக்காரன் நான் கேட்கிறேன், எது லேசு? 25 வருஷத்துக்கு பிந்தினது சொல்றது லேசா? 25 நிமிஷத்துல சொல்றது லேசா? எது லேசு? இதனை கிட்ட உள்ளது. அது 25 வருஷங்கிறது என்னென்னமோ ஏற்பட்டு போயிடும், அது கஷ்டம். அதை நீ சொல்ல இயலும் எங்களை நம்ப வைக்கிற. நாங்க என்ன கேட்கிறோம்னா 25 நிமிஷத்துக்கு நீ சொல்லு, 10 நிமிஷத்துல எனக்கு என்ன அது சொல்லு. நீ 10 வருஷத்துல நீ சொல்ற, அது பயங்கரமான திறமை. அது வேணாம் எங்களுக்கு. எங்களுக்கு சின்ன விஷயத்தை சொல்லு. இப்படி கேளுங்க சொல்லுவானா? சொல்ல முடியாது. என் பிள்ளைய காணான்னு போய் போவீங்க, வெத்திலையில மைய தடவிக்கிட்டு உன் புள்ள திருவாரூருக்கு பக்கத்துல அடியக்கமங்கலத்துல அந்த வயல் காட்டுல சுத்திட்டு இருக்குன்றான். எவன் போய் பாக்குறது? நீ போய் பார்த்துட்டு இவனை கேட்டா கூட நான் சொல்லும் போது அங்கதான் இருந்துச்சுன்றான். நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் நீ பாப்ப செலவழிச்சிட்டு போயிட்டு அங்க இருக்காது. இவன்ட்ட கேட்டா என்ன செய்வான்? நான் மை போட்டு பார்க்கும்போது அங்கதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த இவனை கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி போடுவான். சரி, நீ அடியக்கமங்கலத்தில் உள்ளதை நீ பார்த்து சொல்லக்கூடிய நீ இதை சொல்லிப்ப. இதுல ஒரு பொருள் வச்சுக்க சொல்றான்னு கேளுங்க. நீ எதை சொல்றேங்கிற? இங்க 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதுல நீ சொல்ற. அடே, உனக்கு எனக்கு ஒரு அடி தூரத்தில் நான் கையில ஒரு பொருளை பொத்திக்கிட்டேன், இது சொல்லு என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம். ஒரு 50 காசை மூடி வச்சுக்கிட்டு இது என்ன கையில என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம். உன்னால சொல்ல இயலுமா? இந்த ஜோசிக்காரன் அவனா சொல்லியிருக்கிறானா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கையில இருக்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரியல, இவன் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறது இங்க இருந்து சொல்லுவான்? நம்ம கையில இருக்கிற விஷயம் தெரியல, நம்ம காணப்போன ஆட்டுக்குட்டி இங்கதான் நிக்குது, எப்படி சொல்லுவான்? அப்படி நம்ம யோசிக்க வேணாமா? அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, இவன் மறைவான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க, இதை உடைச்சு தகர்த்துட்டோம், எல்லாத்திலும் தப்பிச்சிருவோம். இந்த மாதிரி எவனும் ஏமாத்த முடியாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல்ல மனுஷனை பத்தி இப்படி நம்பு. எப்படி நம்பு? எந்த மனுஷனுக்கும் எதிர்காலம் தெரியாதுன்னு நம்பு. இஸ்லாம் என்ன சொல்லி தருது நமக்குன்னா, ஒரே ஒரு வாதத்தை வைத்து அவ்வளவு மூட நம்பிக்கைக்கு மரணனை கொடுத்தது. இதை மட்டும் நம்பி பார்ப்போம். ஜோசியம் வேணாம், ஜாதகம் வேணாம், தனித்தனி செக்ஷனா நம்ப வேணாம். மனிதனுக்கு இது தெரியாதுன்னு நம்பலாம். போடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏமாத்திரம் பண்ணீங்க. எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு எளிமையா சொல்லுது பாத்தீங்களா? நான் தான் கொஞ்சம் எளிமை இல்லாம கூட சொல்றேன். இஸ்லாம் அவ்வளவு எளிமையா சொல்லிட்டு போகுது. ஒரு வயலுக்கு ஒண்ணு தெரியாது நம்பு, டாபிக் ஓவர், முடிஞ்சு போச்சா கதையா? அந்த மாதிரி எல்லாம் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, திருக்குறான்ல இதை வலுப்படுத்துற விதமா அடுக்கடுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப்,
மறைவானவற்றின் திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. இஸ்லாம் நம்ப சொல்லுகிறது, மனுஷன் தான் அல்லாஹ். இறைவனுக்கு உரிய ஆற்றலை நீ மனுஷனுக்கு கொடுத்து விடாதே. எதிர்காலத்தை அறிந்து கொள்வது என்பது படைத்தவனுக்கு பற்றிய பிரத்யேகமான தன்மையை தவிர படைப்பினங்களுக்கு உரிய தன்மை இல்ல. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னா, வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. மறைவானதுங்கிறது அது பூட்டப்பட்டிருக்குது, அதனுடைய சாவி அவன் கையில் இருக்குங்கிறான் அல்லாஹ். மறைவானது அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான்னா, ஒரு பெட்டியில வைத்து பூட்டப்பட்ட பொருள் மாதிரி அல்லாஹ் சொல்றான். மறைவானவற்றை திறக்கிறதுக்கு சாவி இருக்குல்ல, அது உன்கிட்ட கிடையாது, எவன்கிட்டயும் நான் சாவியை கொடுக்கல, நான் தான் சாவியை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர எவனும் அதை அறிய முடியாது அல்லாஹ் சொல்றான். மறைவானவற்றின் திறவுகோல் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, மனுஷன்கிட்ட கிடையாது. நீ நம்பு, உன்னை ஜோசியம் ஜாதகம் என்று எவனும் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. 6வது சூராவுல 59வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற யாரும், மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் சேர்த்துக்கிறான். வானங்கள்ல உள்ளது அவங்க தானே, மலாயிக்கத்தில் வானவர்களை எல்லாம் சேர்க்கிறான். அப்ப வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்கள் எவருமே மறைவானதை அறிய முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. இந்த வானம் பூமி அத்தனை எடுத்துக்க, அதுல உள்ள யாருக்கும் மறைவானது அறியக்கூடியது நான் தரவில்லை. மனுஷனுக்கு தரவில்லை, ஜின்னுக்கு தரவில்லை, மலக்குக்கு தரவில்லை, வேற எந்த கிளிக்கு தரவில்லை, எந்த ஜீவராசிக்கும் தரவில்லை. மறைவானது அறிகிறது என் கையில மட்டும்தான் இருக்கிறது. இந்த பேசிக்ல உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஜோசியத்துக்கு ஏமாறுமா? எப்படி தனித்து விளங்குது பாருங்க. இந்த இது ஆழமா பதிய வச்ச பிறகு இந்த சமுதாயத்தை ஏமாத்த இயலுமா? நம்ம வாழ்க்கை ஏமாறுறான்னா இது விளங்காதனால ஏமாறுறான். எதனால ஏமாறுறான்? இஸ்லாம் கரெக்டா சொல்லி தந்துருது. இது புரியாததுனால போய் இவனு போய் என்ன செய்யறான், ராசிக்கல் ஜோதியம் அந்த மாதிரி போய் ஏமாந்துட்டு இருக்கிறான். இது 27வது சூறாவுல 65வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரும் மறைவானதை அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர. இன்னொரு இடத்துல என்ன செய்யறான்னா 5 விஷயங்களை அல்லாஹ் பட்டியல் போடுறான் பாருங்க. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா, இந்த உலகம் எப்போது அழியும் என்ற ஞானம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகுது, அது எப்ப அழியும் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நசுலுல் கைத், மழை இறக்குற விஷயம் அவனுக்கு தான் தெரியும். இந்த விஞ்ஞானிகள் மழை எப்படி உண்டாவது எல்லாம் சொல்லுவாங்க, எப்ப மழை பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு பெய்யும் சொல்ல முடியாது, எத்தனை மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் சொல்ல முடியாது, எவ்வளவு ஏரியாவில் பெய்யும். பெய்து முடித்த பிறகுதான் அந்த மானியை வச்சு என்ன செய்வான், மழை மானியை வச்சு இத்தனை சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கத்தில் பதிவானதுமா. பதிவான பிறகு இவன் சொல்லுவானது தவிர பதிவாவதற்கு முந்தி சொல்லுவானா சொல்லவே முடியாது. அதுல கூட சொல்லும் போது ரொம்ப டெக்னிக்கா தான் சொல்லுவாங்க. மழையை பத்தி பேசும்போது என்ன செய்வான், 7:20 இருந்து 7:30 வரைக்கும் சென்னையில மண்ணடியில மழை பெய்யுன்னு சொல்லி சொல்ல பார்ப்போம். அப்படி சொல்ல மாட்டான். என்ன செய்வான், பெரிய ஜோசியக்காரமா பெரிய ஏரியா எடுத்துக்குவான். தமிழ்நாடுமா, தமிழ்நாடு ஒரு 5 கிலோமீட்டரா, அவ்வளவு பெரிய ஏரியாவில் எங்க மழை பெய்யத்தான் செய்யும். வானிலை ஆய்வாளர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா ஜோசியக்காரன் ஸ்டைல்ல ஒரு பெரிய பரப்பளவு தான் தமிழ்நாட்டில். சரி, தமிழ்நாட்டில் எங்கடா, அங்கும் இங்குமாக. இது நீ சொல்றது நான் சொல்றேன். இதுக்கு வானிலை படிக்கணுமா? தமிழ்நாட்டில் மழை பெய்யுமா? சரி, மழை பெய்ய எங்க, அங்கும் இங்குமாக. சரிப்பா, எப்படி மழை பெய்யும்? லேசானது முதல் மிதமானது வரை 2 தானே இருக்குது. சரி, கடைசி என்ன செய்வான், பெய்யும் சொல்லுவானா, பெய்யக்கூடும். அவனை குறை சொல்ல முடியாது, அது தெரிஞ்சதானே சொல்லுவான். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அது நம்ம என்ன வழங்கணும் கேட்டா, ஏன்டா இப்படி அறிவிக்கிறீங்கன்னு நம்ம சொல்லல, அவ்வளவுதான் தெரியும் சொல்ல வர்றேன். மனிதனுக்கு எது தெரியுமா தானே சொல்ல முடியும். அதனால பெரிய ஏரியாவை போட்டு இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளை கோர்த்து என்ன செய்யறான், வானிலைன்னு சொல்றான். அல்ல தெளிவா சொல்றான் பாருங்க. போய் நசிலுல் கைஸ், மழை அவன் தான் இறக்குகிறான். யாரும் மழை பெய்யறத பத்தி எவ்வளவு பெய்யுங்கிற பத்தி எவனாலையும் சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கடுத்து என்ன செய்யறான் அல்ல, 2 விஷயமாச்சா. ஒண்ணு, உலகம் எப்ப அழியும் யாருக்கும் தெரியாது. மழை எங்கே எப்போது எவ்வளவு பெய்யும் யாருக்கும் தெரியாது. 3வது யாரும் மாஃபில் அர்ஹாம், கருவறைகளில் உள்ள நிலைமைகளை அவன் தான் அறிகிறான். ஒரு கற்பப்பை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கற்பப்பையில குழந்தை உண்டாகுமா உண்டாகாதா அவனுக்கு தான் தெரியும். எத்தனை குழந்தை உண்டாகும் அவனுக்கு தான் தெரியும். உண்டாகிற குழந்தை எப்படி இருக்கும், நல்ல குழந்தையா இருக்குமா கெட்ட குழந்தையா இருக்குமா, அது ஆம்பளை பிள்ளையா இருக்குமா பொம்பளை பிள்ளையா இருக்குமான்னு சொல்லி கருவறைகளில் உள்ள நிலைமைகளை யாரு தான் அறிவா, அவன் தான் அறிவானதை தவிர ஒரு பொம்பளையை பார்த்துட்டு இந்த கற்பப்பையை பார்க்கும் போது இதுல 4 ஆம்பளை பிள்ளை உருவாகும் என்று தெரிகிறது வேணா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாராலையும் கற்பனை பண்ணி சொல்ல இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். உண்டான பிறகு மழை பெஞ்ச பிறகு உங்க பக்கத்துல சொல்ற மாதிரி வந்த பிறகு என்ன செய்வான், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது. இது நீ சொல்றது
உள்ள பார்க்கிற பெரிய விஷயமா? உண்டான பிறகுதான் சொல்ற. உண்டா முந்தி சொல்லுவியா? உண்டா முந்தி மறைவானதை பேசிட்டு இருக்கிறோம். இவன் மறைவானதை பேசாம இருக்கிறது. இன்னைக்கு நவீன காலத்துல சொல்ல முடியுமே? என்ன சொல்ல முடியும்? கல்யாணம் பண்ணவன புள்ள பிறகு சொல்ல முடியுமா உனக்கு? இருக்கிற புள்ள வளர்ந்த பிறகு அந்த அளவுக்கு கருவியை வச்சு ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது. இது மறைவானது கிடையாது. இது பார்த்து அறிகிறது. கருவி கண்ணால பாக்குறதுக்கு போல என்ன செய்யறோம்? கருவி மூலமா உள்ள போய் பாக்குறோம். பார்த்து